பார்த்தா சகப்பு சேல ருக்குமணி ஓடியா இதுவரை நாரத்துக்கு எடுத்தது பார்த்தாதா இன்னும் கொஞ்சம் உடச்சு விடியாமா நீ கொடுக்குற சம்பளத்துக்கு இதுக்கு மேல அவங்க தூக்குவாங்க ஏடு வட்டக்காங்க ஆத்தாடி என்ன ஒரு பொட்டலா கிடக்கான் எம்பிட்டு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க நானும் என்ன தானே பண்றது பால்டாயில வச்சு கொள்ளலாம்னு பார்த்தேன் அவங்க குடும்பம் நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்களே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவன் மனித உருவமா இல்ல குட்டி சாத்தானாலே என்னால கண்டுபிடிக்க முடியாது உட்கார் மணிமத்தை உட்கார் இதுக்கு வந்தேன் எதுக்கு வந்தீங்க எதுக்குல வந்திருக்கேன் ஆமா எங்க அப்பா இப்படி விளம்பரம் பண்ணி பப்ளிக் சீட் பண்ணு அப்பத்தே நாடகம் 40 நாள் 2 பேருக்கு புழு புழு பூக்காகும் மிஸ்டர் எனக்கு ஒரே ஒரு புருஷன் ஊடால வார்த்தையை விட்டு நம்ம உனக்கு அளவு குத்தி கூட ஒழுக்கமா இருந்துக்க என் புருஷனுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அதே சொல்லாத வாங்க கத்தையை முடிச்சவன 2 பேரும் அப்படி நல்லா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது சில சைத்தானுங்க அதுல இறையூரம் வந்துருச்சு அப்புறம் பார்த்தா கண்டிஸ்டி அதே எங்க அப்பா இப்படி ஒரு புருஷன் பொண்டாட்டியா இந்த மாதிரி பெண்மணியை படைக்க பிரம்மை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆமா அப்படின்னு கண்ணு பட்டுருச்சு அழகுனால அழகு அப்படி ஒரு அழகு யாரு அந்த பெண்மகள் யாரு இல்லையா ராதாசேவி நான் தான் அப்படி தாலி எடுத்து கொடுத்த ஐயரே மேல நோக்கமாக பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு அப்படி ஆளுநரை வசப்படுத்தி இருக்கேன் அந்த திறமை என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருக்கச்சே நல்லா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தேன் கடைசிலத்துக்கு போட்டு ஊமை குத்த ஆரம்பிச்சுட்டேன் அது 60 நாள் 30 நாள் என்னதா அந்த ஆளுங்க சோழி முடிகிற வரையும் பொண்டாட்டியில வர்ணிக்கிறது அஷ்டலட்சுமி பாங்கிய மகாலட்சுமி பாங்கிய அப்புறம் ஏண்டி தட்டியை முடிச்சவ சோதத்துக்கிறியா சோத்த ஒரு சின்ன பத்திக்கிறியா அப்படி ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் ஓங்கி ஓங்கி அடிக்கிறான் ஒத்தாரி இருந்து என்னால அடிக்க முடியாது அதுக்குதான் முடிவு பண்ணேன் அவனுக்கு வச்சே ஆப்பு இந்த புருஷனோட நம்ம இனிமே வாழவே கூடாதுடா அப்படின்னு வேற புருஷனை கல்யாணம் பண்ணலாம்னு என்ன சொல்றா அம்மா பேப்பர்ல விளம்பரம் போட்டேன் என்னன்னு அழகான மங்கை கல்யாண சுந்தரம் 3ஆம் வீதி பாலநகர் திருச்சியை சேர்ந்த ராதாசேவி அவர்களுக்கு மணமகன் தேவைப்படுதுன்னு மணமகன் தேவைப்படுதுன்னு போட்ட உடனே குமிச்சுட்டாங்க அப்படியே என்னதான் சொல்றா அப்படியே வாசல்ல கட்டிக்கிட்டு ஏறுறாங்க பாத்துக்க மாப்பிள்ளைய என்னைய பாக்குறதுக்கு அதுல ஒரே ஒரு சீவன் முட்டு பெருசு பாத்துக்க மீச அத பார்த்து மயங்கினாதான் நான் அத்தி மீசையே தட்டி இருக்கே ஜிங்கத்துக்கு முண்ட என்ன சொல்லிருக்க நீ என்ன தியானம் நீ சொல்லல மீசையே மட்டும் நீலா இருக்கே கை காலி எத்த தம்பி இருக்கும் மனசு எப்படி பெருசு இருக்கான் அப்படின்னு நம்பி ஏமாந்தேன் சரி மண்ணு வந்துட்டு போவேன் பண்ணிட்டு அவன் ஒரு ஆளை போட்டு கல்யாணத்தை பண்ணி முதல் ராத்திரி என்னைக்கு இதை பாடுற இந்த கதையை கேளு முதல் ராத்திரி என்னைக்கு செம்பு நிறைய பால் கொண்டுகிட்டு போனேன் அந்த செம்பு நிறைய பால் கொண்டுகிட்டு போனதுக்கு எனக்கு பிரச்சனை செம்பு சின்னோண்டா இருந்திருக்கும் போல அதுக்கு மூளையில வச்சு குமுறிட்டாங்க என்ன சொல்றேன் செருக்கி நான் அந்த மாதிரி பல செம்புல பால் குடிச்சிருக்கேன் பல செம்புல பால் குடிச்சிருக்கேன் அப்ப உனக்கு இது எத்தனாவது கல்யாணம் அத நான் கணக்கு பண்ணாம விட்டுட்டேன் பல செம்புல பால் குடிச்சிருக்கேன் அது என்னடி செம்பு தூர அடி வாங்கி இருக்குங்கிறேன் போறவே ஏன் செம்ப தூர அடி வாங்கி இருக்குங்கிறேன் பாத்துக்க அப்பதான் நினைச்சேன் எதையுமே நீளமா இருக்குன்னு ஆசையே படக்கூடாது ஜாமி சிறிதளவு
நாம கையெடுத்து கும்பிடணும். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டோம்னா அது இதுலத்தையும் கொண்டாந்து முடியும்னு சரி இருந்து இருந்து குடும்பம் நடத்திக்கிட்டே வந்து இருக்க அட்டி என்னால தாங்க முடியாது. எங்க ஊரு நாட்டாமை கூப்பிட்டு வச்சேன் பஞ்சாயத்து. இந்த புருஷன் எனக்கு தேவையில்லை நாட்டாமே அப்படின்னு அந்த ஒரு இவரு போல பொண்டாட்டி இல்லாம வந்திருப்பேன் போல இருந்தாலும் சரி. அப்ப இந்த புருஷன் உனக்கு தேவையில்லை நான் வச்சு உடைய குடும்பம் வளர்த்திருக்கிறேன் மனுஷன். சொல்றா சரி நாட்டாம கூப்பிட்டாரு நம்பி அப்படின்ட்டு நல்ல வசதி வாய்ப்பா இருக்குமே நம்பி போயிட்டேன். எங்க நாட்டாம வீட்டுக்கு போனா நல்ல மனுஷன் கறியில இருந்து மீன்ல இருந்து முட்டையில இருந்து வாங்கி கொடுத்த மனுஷன் அந்த ஆள் என்ன பண்ணிருக்கேன் மண்டை கறிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிறேன். மண்டை கறிக்க மண்டை குழம்பு கேட்பான் போல. சரி எனக்கு தெரியல. ஒரு நாள் ஆட்டி உரிச்சு எடுத்துட்டேன் மனுஷன் நாட்டாம. என்ன மண்டை குழம்பு கேட்டேன். நானு நேரா புதுக்கோட்டை சந்தையில போய் மண்டை கேட்டா ஒரு இடத்துல மண்டை இல்ல. அந்த ஒரு மூளை சந்தை கண்டுபிடிச்சு ஒரு மண்டைய வாங்கிட்டு வந்து நல்லா அந்த மண்டைய நல்லா அலசி இந்த மண்டையால வாங்கிடுறாப்ல. இவன் மண்டை கலச்சி அடிச்ச மண்டை. அந்த மண்டைய வாங்கிட்டு வந்துன்னு நல்லா அலசி மிளகா சாந்து சட்டியெல்லாம் அரைச்சு சரி இப்படி மண்டைய போட்டு மணக்க குழம்பு வச்சேன். நாட்டாம தின்ன மனுஷன் அத்தியாத்தியம் பொண்டாட்டி மண்டை குழம்பு நல்லா வச்சிருக்காளே அப்படின்னு தின்ன மனுஷன் ஊர்ல பஞ்சாயத்து பண்ண போயிருந்திருப்பான் போல தாள். சரி பஞ்சாயத்து போன ஆளு சும்மா இருக்க வேண்டியதா பஞ்சாயத்து பண்ணாம மண்டை கறியை பத்தியே பேசியிருக்காங்க. இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சா மண்டை கறியை பத்தி பேசுறோம். அங்க இருந்து 2 ஆளுங்க கிளம்பி வந்து ஐயா நாங்க 2 மண்டை எடுத்துட்டாரா உங்க பொண்டாட்டிய குழம்பு வச்சு கொடுக்க சொல்லுங்க தின்னு பாக்குறோம். அங்க இருந்து 2 மண்டைய தூக்கிட்டு வந்தாங்க. ஆமா மறுபடியும் மண்டைய அலசி அதே சாந்த அரைச்சு குழம்பு வச்சு கொடுத்தா தின்னவங்க மூதேவிய சும்மா இருக்க கூடாது. ஒரு 10 பேருக்கு போய் விளம்பரமா விட்டுருப்பாங்க போல. அந்த ஆளு என்ன பண்ணிருக்காங்க எங்களுக்கு மண்டை கறி தேவையில்ல எங்களுக்கு கொட்டைக்கறி தான் தேவைன்ட்டு ஆட்டு கொட்டை குழம்பு கேட்டு இருக்காங்க. ஐயா நாட்டாமே நீங்க தான் பஞ்சாயத்து வைக்கிறேன்ட்டாங்க. கொட்டைக்கா உங்க பொண்டாட்டி எப்படியாவது கொட்டை குழம்பு வச்சு கொடுக்கணும்ட்டாங்க. நான் பார்த்தேன் கொட்டை குழம்பெல்லாம் கேக்குற அப்படின்னு நாட்டாம அப்பத்தையும் பஞ்சாயத்தை குடிச்சிட்டு வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு நாட்டாம நீ தானே காரணம்ட்டு 2000 போடல 1 போடல. சரி கத்திரிக்கோளை எடுத்தேன் கொட்டைய நறுக்குனேன் மக்க மஞ்சள் போட்டு வறுவருன்னு வறுத்து அதுக்கு மல்ல மசாலா அரைச்சு நீ கொட்டை குழம்பு தானா கெட்டு வச்சே குழம்பு மணக்க இருந்துச்சு. கொட்டை குழம்பு போது சிவனன் நல்லா வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி செய்ய இந்த மாதிரி எங்க பாத்துக்கியா யாருக்கு நாட்டாம கொட்டையை நறுக்கிட்டாங்களா? உங்க ஊர்ல யாராவது அழகாதவங்க இருக்காங்களா? கூப்பிடுங்க கொட்டைய நறுக்கிடுவேன். அதுதான் போயிட்டு போறேன் அப்படின்னு அப்புறம் என்ன பஞ்சாயத்து பண்ணலாம்ட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணல. கொரோனா காலத்துல 2 வருஷமா தொழில் ரொம்ப சிரமப்பட்டு போச்சா. நாடகம் அந்த காசு அந்த சேர்த்து ஒரு 20,000 ரூபாய் வச்சிருந்தேன். சரி அப்ப நம்ம நாடகக்காரங்க சொன்னாங்க அத்தி இப்படி நாடகம் இல்லாம தெரியலையே ஏதாவது பொழப்பு பாக்குறது இல்லையா. நேரம் எங்க ஊர் மேலூர் சந்தைக்கு போய் ஒரு 5 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்து விடுவோம். 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடும். குட்டி பரவலுச்சுன்னா வசதி வாய்ப்பா வருவேன் நம்பி போய் ஒரு 5 ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன். சரி நான் வாங்கிட்டு வந்ததுல இருந்து காட்டுக்கா ஓட்டிக்கிட்டு போறேன். சரி ஓட்டிக்கிட்டு போனா நல்லா வயிற்றுக்கு மேயும் ஆனா சென்னையாகாது. வயிற்றுக்கு மேயும் ஆனா சென்னையாகாது. நாங்க உட்காந்து வயிறை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அங்க ஒரு கெடா குட்டிக்காரன் என்ன வந்தவர் என்னடி லூசு முட்டை அப்படி திரியுதுன்னு கேட்டாரு. ஐயா ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வந்தேன் ஆடு அடிச்சு அது சென்னையாகலையே என்ன காரணம்னு கேட்டேன். அதுக்கு அந்த கிழமை லூசு முட்டை வாங்கின பொம்பளை ஒரு கெடா குட்டி வாங்கினாலே அது
5 ஆட்டுக்குட்டி சென்னையா இருக்கும், நீ வெறும் பொட்டை குட்டியா வாங்கிட்டு வந்திருக்கியாடி அப்படின்னாரு. அப்ப என் அறிவு கண்ணை திறந்த மாதிரி இருந்துச்சு. என் தங்க என்ன பெடா குட்டி வாங்க போனோம்னா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் கேட்பாங்க. காசு எங்க போறது, லாக்டவுன் வேற போட்டு வச்சிருக்காளுன்னு நம்ம குட்டி எப்படியாவது சென்னையானு நேரா வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா சோதத்தை நின்று திண்ணையில மட்ட மல்லக்க படுத்து கிடந்தேன். எங்க அம்மாவை கூப்பிட்டு, இங்க வாடி தாய், என்ன பெத்த தங்கமே, உன்னை எப்படி அப்பா கல்யாணம் பண்ணி ஆடூருக்கு பண்ணி நீ எப்படி சென்னை ஆகி எங்களை 2-3 பிள்ளைல பெத்தியோ, சரி அந்த மாதிரி உன் புருஷன் 5 ஆட்டுக்குட்டியும் சென்னை ஆக்கணும் அப்படின்னு. ஆட்டுக்குட்டிய சென்னை ஆக்கணும்னு சொன்னேன். என்ன சாப்பிடுறேன்? சோத்த திங்கிறேன். இந்த மூதேவி காஞ்ச வாட்டில கிளம்பிருப்பேன் போல. எங்க அப்பே விறுவிறுன்னு கிளம்பி 5 ஆட்டுக்குட்டிகிட்டே கிளம்பி போயிருந்திருக்கேன். வச்சு தடுக்கு புருக்குன்னு மிதிச்சு பஞ்சாமிரத மாதிரி வெளியில வந்துருச்சு. என்ன என்ன அதுதான் இப்ப 5 ஆட்டுக்குட்டி சென்னையாகாம இருக்கு. இந்த பெத்த ராஜாக்களை தங்கங்களை உட்காந்து நாடகம் பாக்குறியா? 5 ஜீவன்கள் என்னதா ஆட்டுக்கு கொலை உடைக்க போறேன்னு பிரச்சனை ஆயிடுச்சு. யாராவது ஒரு ஆள் இந்த 5 ஆட்டுக்குட்டியை சென்னையாக்குறீங்கன்னா ஆட்டு கொலை உடைக்க போற இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சாங்களா? என்னக்கா அவர் துண்டு போட்டுருக்காரு. ஆட்டுக்குட்டியை சென்னையாக்க மாட்டோம், ஒன்னே தாண்டி சென்னையாக்குங்கிறாங்க. என்ன இந்த சென்மத்துல சென்னையாக்க முடியாது. கர்ப்ப பையை பிடிச்சி அருவாமனை வச்சு அறுத்துட்டேன். ஒரு கேடி பையனால வாங்கி மாட்டிக்க முடியாது. கர்ப்ப பை இல்லாம தேடிக்கிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போவேன், ஒரு வேலைக்கு போயிருந்தேன். என்ன வேலை தவணை? சித்தாள் வேலைக்கு போய் அங்க கொத்தனாரு சாரத்துல நின்றுட்டு கல்லு தூக்கி போடணும் அப்படின்னாரு. எங்கதா மேல எடுத்து கொடுக்க சொன்னாரா? எடுத்து கொடுக்க சொன்னார். நான் எடுத்து கொடுக்கலாம்ட்டு கீழே நின்று 7 மாடி கட்டடம். சரி மேல ரொம்ப லாங்கு. கீழே நின்றுட்டு கல்ல தூக்கி போடணும்னு இந்த கொத்தனார் அவசரத்துல 5,000 போடாம திருப்பியான் போல. இந்த கருமை எனக்கு தெரியல. மேல நின்ன மூதேவி சாந்து சட்டி எடுத்து கலவை எடுத்து அந்த அரலை எடுத்துக்கிட்டு டபக்கு டபக்குன்னு பூச்சிக்கிட்டு இருக்க. சரி ஒரு சத்தம் போட்டாப்ல, அம்மா ராதா செல்வி தூக்கி போடுமான்னு சொன்ன மனுஷன். சரி பெரிய கல்லா இருந்துச்சு. தூக்கி இப்படி லாவி விட்டேன்ல, இந்த ஆளு குனிஞ்சதுக்கும் நான் கல்லு தூக்கி போட்டதுக்கும் கொத்தனார் விட்டு கருங்கல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க பொண்டாட்டி இப்ப விளக்க மாத்திரத்துக்கு தெரியுது அடிக்கிறதுக்கு. என்ன எதுலயே பட்டுருச்சு. அத நல்லா அழுத்தமா கேட்பேன். செவனேன்னு இருவேன். என் தங்கங்களே, என் பொழப்பு எப்படி போனாலும் பரவாயில்ல. என் 2 ஜீவன் என்னன்னு நான் என்னன்னே பண்றது? எந்திரிச்சு யாரும் போக மாட்டாங்கன்னு நாட்டுக்கு உதாரண கருத்துக்களை எப்படி சொல்றேன். யாரும் தேவையில்லாத வேலை என்னாச்சு எம்பிட்டு வேஸ்ட் ஆகுது. அதானே பார்த்தேன். நல்லா கொட்டக்கார சொல்லும் போது நல்லா பல்ல குழந்த. இப்ப என்னைய வந்து போட முண்டை முண்டை அப்படியே விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல கிறுக்கி மாதிரியே தெரியுது.